இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 6:8. கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். இங்கிலாந்து தேசத்தின் எழுப்புதலுக்கு மிக முக்கியமான காரணமான ஒரு தேவ மனிதர் தான் ஜான் நாக்ஸ் என்ற தேவ ஊழியர். பயங்கரமான ஒரு எழுப்புதல் உண்டாவதற்கு காரணம், தேவ சமூகத்தில் அவர் அல்லும் பகலும் கண்ணீரோடு என்னுடைய தேசம் பாழடைந்திருக்கிறது, என்னுடைய தேசம் பாவத்துல நிறைந்திருக்கிறது, மதுபான கடைகள், எங்கு பார்த்தாலும் விபச்சாரம், வேசித்தனம், இந்த அருவருப்புகள் மாற வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு இருந்து அவர் ஜெபிப்பாராம். அந்த தேசத்தின் ராணி இவருடைய ஜெபத்தை கண்டு பயப்படுகிற அளவிற்கு அவருடைய ஜெபம் வல்லமையா இருந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அழுகையின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் ஸ்காட்லாந்து தேசத்துல ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணினார். அந்த தேசம் அசைக்கப்பட்டது. அந்த தேசத்துல கர்த்தருடைய வல்லமை பரவி பாய ஆரம்பித்தது. தேசத்துல இருந்த அருவருப்புகள் எல்லாம் மாற ஆரம்பித்தது. இயேசுவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நாமும் திறப்புல நின்று ஜெபிக்க வேண்டிய காலம் இந்த நாட்கள். தேவ சமூகத்துல கண்ணீரோடு நம்ம ஜெபித்தோமானா, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய தெருவில் இருக்கிற ஜனங்களுக்காக, நம்முடைய தேசத்துக்காக, நீங்கள் வசித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பட்டணங்களுக்கு, கிராமங்களுக்காக கண்ணீரோடு நம்ம ஜெபித்தோமானால் ஒரு பெரிய அறுவடை, ஒரு பெரிய எழுப்புதலை நாம் காண முடியும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. அழுகையின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர், ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், பெருமூச்சை கேட்கிற ஆண்டவர், அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், சகல காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தட்டைகள் மாறட்டோப்பா. என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கற்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சேஷித்த ஞானத்தால் கர்த்தர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால மாறி போவதாக ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது என்று பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.